ஹாய், குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கு பாபாட நாள். பாபாட்ட நான் இலங்கையில் இருக்கிற பாதிக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்காண்டியும் பாபாட்ட நானும் வேண்டுறேன். அப்புறம் என்னண்டு இதுல என்னொன்று பாத்தீங்களா, உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி என்னோட கரங்கள் இந்த டைம் கண்டிப்பா நீளுமண்டு சொல்லி சொன்னேன். நான் எனக்கு சில பேர் மெசேஜ் பண்ணி இருக்கிறீங்க, எங்கெங்க பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்குது அந்த இடத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. என்னால முடிஞ்ச உதவிதான். ஆனா எனக்கு மலேக பக்கத்துல ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஆசை. உண்மையிலேயே நான் அங்கே போகும்போது அந்த ஒரு அம்மா தைல தோட்டத்தில் எனக்காண்டி என்னோட எவ்வளோ சந்தோஷமா இருந்து பாட்டெல்லாம் படிச்சு காட்டி கணக்கு நேரம் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கதைச்சவா. இந்த டைம்ல நான் அவ நல்லா இருக்கணும், ஒன்றும் நடந்திருக்க கூடான்னு சொல்லி அதுவும் வேண்டுறேன். உண்மையிலேயே அவாவை நினைச்சு பார்த்தேன். நான் உடனே அவாவைத்தான் நினைச்சு பார்த்தேன்னா, அங்க நான் பார்த்தாக்கல எல்லாரையும் நினைச்சேன். பட் அவாட முகம் என்ற கண்ணுக்குள்ள வந்தது. அழகான ஒரு சிரிச்ச முகம் அவாக்கு. எவ்வளவு புன்னகையோட இருந்தவா இப்ப எவ்வளவு கஷ்டப்படணுமோ தெரியாது. மேல அப்படியான அந்த அம்மாட தொடர்பு ஒன்றுமே இல்லை. இருந்தா கண்டிப்பா நான் உதவி செய்வேன். எனக்கு எப்படி தொடர்பு எடுக்கிறேன்னு தெரியாம கிடக்குது. மலையக மக்களுக்கு உண்மையிலேயே என்னால முடிஞ்ச ஒரு கொஞ்சம் உதவி நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆராச்சும் என்ன ஃபாலோ பண்றேன். நீங்கள் என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணினீங்க. நான் நுவரெலியா பக்கம் வந்த டைம் எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணினீங்க, நீங்களும் அந்த ஊர் தானன்னு சொல்லி மெசேஜ் பண்ணினீங்க. ப்ளீஸ் அங்கே யாராச்சும் என்னை ஃபாலோ பண்ணினீங்களா, உங்களுக்கு இந்த டைம் என் மூலம் என்னோட உதவி தேவைன்னு சொல்லி சொன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் இன்பாக்ஸ் பண்ணுங்க. என்ன தவிர வேறு யாக்களும் என்னோட சேர்ந்து உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அவையோட உதவியையுமே நான் வேண்டி உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் எனக்கு நேராக கொண்டு வந்து சேர்க்கத்தான் விருப்பம். நேரடியாக என்ன ஃபாலோ பண்ணுற, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுற யாராச்சும் என்ன பாதிக்கப்பட்டா தயவு செஞ்சு என்ன தொடர்பு கொள்ளுங்க. மலையகத்துல இருந்து அந்த அம்மாவை எப்படி தொடர்பு கொள்றேன்னு தெரியாம இருக்குது. எனக்கு அந்த அம்மாக்கு ஏதாச்சும் செய்யணும், எப்படி தொடர்பு கொள்றேன்னு தெரியாம இருக்குது. நான் அந்த அம்மாட பாட்டு போடுவேன். மலையகத்தில் அவ எங்கேயாச்சு பார்த்து நீங்கள் அவ என்ன தேயிலை ஃபேக்டரியில வேலை செய்யறான்ட்டும் நான் போட்டு விடுறேன். உங்களுக்கு அவாட தொடர்பு இருந்தாலும் எனக்கு அவாட தொடர்பை யாராச்சும் எடுத்து தாங்க ப்ளீஸ். புண்ணியம் கிடைக்கும். எனக்கு அவாட சிரிப்பு, அவாட இது என் கண்ணுக்குள்ள நிக்குது. எப்படி இருக்கிறாங்களோ என்னவோ என்ன மாதிரியோ தெரியாம அந்த கண்ணுக்குள்ள அவட சிரிப்பும் அவட முகமும் தான் நிக்குது. நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.